சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்கிற மங்கோலிய நாட்டில் சுமார் 800 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மாவீரன் தான் கெங்கிஸ் கான். தன்னோட லட்சக்கணக்கான போர் வீரர்களை வச்சு கிழக்க சீனால இருந்து மேற்க அரேபியா வரைக்கும் கட்டி ஆண்டவன். ஆனா இது அவனை பத்தின கதை இல்ல. அந்த ஆளு அசதிக்கு 10 பொண்டாட்டி வசதிக்கு 100 வப்பாட்டின்னு வச்சு வதவதன்னு பிள்ளைகளை பெத்து போட்டு செத்து போய் 50 வருஷம் கழிச்சு ஆரம்பிக்கு நம்ம கதை. கெங்கிஸ் கானோட மூத்த மவனுக்கு மவனா பிறந்தவன் தான் பட்டு கான். அவன் தாத்தனுக்கே பெரிய டஃப் கொடுக்குறவன். பொண்டாட்டிகளை கட்டி புள்ள பக்கிறதுல இல்ல, போர்ல இறங்கி சண்டை போடுறதுல. தாத்தன் கிழக்க இருக்கிற சீனாவை கைப்பற்றின மாதிரி பேரம் பட்டு மேற்க இருக்கிற ரஷ்யாவை கைப்பற்ற கனவு காங்க. ஒட்டுமொத்த படையோட மங்கோலிய எல்லையை கடந்த பிறகுதான் அந்த கனவை நிறைவேற்றுறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு அவனுக்கு புரிஞ்சது. அவனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்கிறது ஒரே ஒரு ஊர். வருஷத்துல 10 மாசம் பணி பெய்த இந்த ஊர்ல வெள்ளி சுரங்க வியாபாரிகள், அலிபாபாவின் 40 திருடர்கள், பணங்களை உயிரோடு கொண்டு வர்ற சூனியக்காரிகள்னு பலவிதமான கேரக்டர்கள் உழவுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊர் வீரர்கள் பண்டைய கால போர் யுக்திகள் அடங்கிய மாய தகவல்களையும் மறைச்சு வச்சிருக்காங்க. இவங்களுக்கு இடையில நடக்கிற போர்ல கடைசியில ஜெயிச்சது லட்ச வீரர்களோட வர்ற பட்டுக்கானா இல்ல லட்சியத்தோட வாழ்ற ரஷ்ய கிராமமானு பரபரப்பான உண்மை கதையை சொல்ற படம் தான் இது. வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த படத்தோட பேரு ஸ்லாய் கோராட். படம் நடக்கிறது 1238 வருஷத்துல. மாபெரும் மங்கோலிய மன்னனான கெங்கிஸ் கானுடைய பேரப்பிள்ளை பட்டு கான் ரஷ்ய நாட்டுக்குள்ள அவன் படையோட பூந்து வழியில இருக்கிற ஒவ்வொரு ஊர்களையா அடிச்சு தரமாட்டமாக்குறான். அப்படி ஒரு நாளை பட்டு கான் அவனோட கூடாரத்துக்குள்ள அவன் தளபதிகளோட உட்கார்ந்துருக்கான். அப்ப உள்ள அமட்டுங்கிற ஒருத்தன் வாரான். மன்னா, இங்க இருந்து காடு மேடு எல்லாம் நடந்து நோவோகிராடுங்கிற அந்த ஊருக்கு போய் நான் சேர்ந்தேன். அந்த ஊரை சுத்தி பெரிய மதில் சுவர் எழுப்பியிருக்காங்க. அந்த ஊர் வரைக்கும் போறதே நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். காடு மேடு, ஏகப்பட்ட ஆபத்துகள், பொறிகளை தாண்டி போகணும் அப்படிங்க. அதை கேட்ட கெங்கிஸ் கான் பேரனான பட்டு கான், நம்ம அங்க போக போறது இல்ல, நம்ம திரும்ப நம்ம இடத்துக்கு தான் போகிறோம். ஆனா போற வழியில கொசல்ஸ்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர் பக்கத்துல வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு தூமச்சா அப்படிங்கிற அவனோட ஒரு தளபதியை அந்த நகரத்துக்கு அனுப்பி விடுறான். அடுத்தாக்குல அந்த கொசல்ஸ் நகரத்தை காமிக்காங்க. சுத்தி மரக்கட்டைகளால பெருசா எழுப்பப்பட்ட ஒரு மதில் சுவரை வச்சு அதுக்குள்ள அந்த ஊர் மக்கள் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஊருக்குள்ள முக்காடு போட்ட பெரியவர் ஒருத்தர் வராரு. அவரை நிப்பாட்டுற ஒருத்தன், இளவரசர் கூட நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஊர் மன்னர் ஆர்டர் போட்டிருக்காரு. அதே மாரி இங்க ஏன் வந்தீங்க, கிளம்புங்க அப்படிங்க. கரெக்டா அப்போ கோட்டையை விட்டு அந்த ராணி வெளியே வராங்க. அந்த முக்காடு போட்ட பெரியவரை பார்த்தோன்னே நிறுத்துங்க, அவரை உள்ள விடுங்க அப்படிங்கவும் தலைவர் திரும்ப வராரு. இளவரசர் கூட நீங்க பேசக்கூடாதுன்னு என் புருஷன் உத்தரவு போட்ட பிறவும் இங்க வந்திருக்கீல, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டனா அவரு கையில ஒரு புத்தகத்தை கொடுக்காரு. என் வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் இந்த புத்தகத்துல எழுதியிருக்கேன். இதை உங்க பயனான இளவரசர்கிட்ட கொடுங்க. இது அவருக்காக நான் கொடுக்குற கடைசி பரிசு. இனிமே நான் திரும்ப இங்க வரமாட்டேன்னு உங்க புருஷன்ட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு அவர் கிளம்பி போவ. அப்ப கரெக்டா இளவரசரும் கோட்டையை விட்டு வெளியே வரான். அந்த பெரியவரை பார்த்த உடனே ஐ ராச்சமாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடி வரான். ஆனா அவர் கூட பேசாத மாதிரி இவங்க அம்மா அவனை பிடிச்சு தடுத்து நிறுத்திடுறாங்க. அதே நேரத்துல அந்த ஊரோட இன்னொரு பக்கத்துல காமிக்காங்க. மொரட்டால ஒருத்தன் நின்னுகிட்டு கையில வாளோட சண்டை பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எதிராக ஒரு பொண்ணு ஈட்டியை வச்சு சண்டை போடுறான். இந்த மொரடன் தான் இந்த ஊருடைய போர் தளபதி போல இருக்க. இவன் பேரு லூத்த போரு. இவனை எய்த்து சண்டை போடுறவ பேரு வெஸ்ஞான்யா. அவளுக்கு இவன் சண்டை போட பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்க. அப்ப அங்க மியூசிக் வாசிச்சுக்கிட்டே ஒரு குரூப் வராங்க. பார்த்தா இவளை பொண்ணு பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க போல இருக்க. அப்பதான் நம்ம லூத்த போரு அவட்ட சொல்றான், இவங்க எல்லாம் கலத்தி விட்டுரு, எவனுக்கும் ஓகே சொல்லாத, ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேங்க. ஆனா அவளோ நான் உன்னை லவ் பண்ணலையே, நான் முகுட்டாவை தான் லவ் பண்றேன் அப்படின்றதா. அதை கேட்டு லூத்த போரு வெளியாயிடுறான். நேரா அந்த முகுட்டாவை தேடி பிடிச்சு, என்னவே என் ஆளுக்கு நீரோட்ட போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒத்தைக்கு ஒத்த சண்டை கூப்பிடுறான். என்னதான் லூத்த போரு ஒரு போர் தளபதியா இருந்தாலும் முகுட்டாவை அவனால வீழ்த்த முடியல. அப்போ சுத்தி இந்த கூட்டத்துல வியாபாரி ஒருத்தன், இளைய முகுட்டா நீ என்ன பெரிய ஆள் நினைப்பா, இன்னைக்கு லூத்த போர் அவட்ட ப்ரப்போஸ் பண்றா தெரியுமா அப்படிங்க. அதை கேட்ட உடனே முகுட்டாக்கு ஷாக் ஆயிடுது. அந்த கேப்ல லுத்த போரு முகுட்டாவை போட்டு மொத்தி விட்டுருதான். உடனே அந்த வியாபாரிக்கு சந்தோஷம். என்னன்னு பார்த்தனா அவன் இந்த சண்டையில லுத்த போர் தான் ஜெயிப்பான்னு பெட்டு கட்டியிருக்கான் போல இருக்க. இந்த சண்டை நடக்குது கொசல்ஸ் நகரத்துக்கு வெளியே காட்டுக்குள்ள. அதே காட்டுக்குள்ள இன்னொரு பாதையை காமிக்காங்க. ஒரு குதிரை வண்டியில சில மூட்டைகளை ஏத்திக்கிட்டு 2 பேரும் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பாதிரியார்கள். திடீர்னு காட்டுக்குள்ள பொருளை கொண்டு வரவங்களை வழிப்பறி பண்ற ஒரு திருட்டு கும்பல் இவங்களை தடுத்து நிறுத்துது. என்னவே கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால மூட்டையை கிழிச்சு பார்க்கங்க. உள்ள ஃபுல்லா அரிசி பருப்பு, இது எல்லாத்தையும் எடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல ஒருத்தன் சொல்ல, குதிரை வண்டியை இழுத்துட்டு வந்துட்டு இருந்த அந்த பாதிரி அவனை பார்த்து முறைக்க, என்னவே முறைக்கிற, கண்ணுக்குள்ள கையை விட்டு கை நரம்ப வெளியெடுத்து குஞ்சாமணி அழுத்து விட்டுறேன் அப்படிங்க. அதை பார்த்து அவர் வெறியாகி முறப்பு இன்னும் கொடூரமாவே கூட இந்த பாதிரியாரோ, ஐயா கோபப்படாதீரும், பொறுமையாரும் பொறுமையாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சு கிளிப்புறான். அப்பதான் அந்த வழிப்பறி கும்பலோட தலைவன் அங்க வந்து நிக்கான். அவன் முறைச்சிட்டு இருக்கிற அந்த பாதிரியை பார்த்த உடனே அவனோட டீம்கிட்ட, நம்ம இங்க இருந்து கிளம்புறோம் அப்படிங்க. என்னத்துல சொல்றீங்க, அப்போ அரிசி மூட்டை அப்படிங்க, அது குடோன்ல இருக்கட்டும், உடனே இடத்த காலி பண்ணுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பிறகு இந்த கொசல்ஸ் நகரத்தை காமிக்காங்க. அந்த ஊருடைய மன்னர் வெளியே வேட்டைக்கு போயிருந்தவர் திரும்ப உள்ள வராரு. தன்னுடைய கோட்டைக்குள்ள வந்து பார்த்தா இளவரசன் உட்காந்து புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கான். என்ன புது புத்தகமா இருக்கே அப்படின்னு அதை புரட்டி பார்க்காரு. அதுல போர் கலைகள், எதிரிகள் பயன்படுத்துற ஆயுதங்கள், யுக்திகள் அதெல்லாம் எழுதி இருக்கு. அப்போ அவருடைய மனைவி மேல இருந்து ஒரு சிக்னலை கொடுக்க இவர் மேல போறாரு. விஷயம் என்ன
என்னடான்னா இந்த மன்னன் இந்த ஊருடைய மன்னன் பேருக்கு தான் இருக்கானே தவிர இவன் ஒரிஜினல் மன்னன் கிடையாது. நம்ம இளவரசருடைய அப்பா சில வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் ராணிய மறுமணம் பண்ணவன் தான் இந்த மன்னன். அதனால இவரை விட இளவரசருக்கு தான் இங்க பவர் அதிகம். அப்போ அவன் இந்த புத்தகம் யார் கொடுத்தா அப்படின்னு கேட்க ரச்சா இங்க வந்திருந்தாரு அப்படிங்க. அவன் இங்க வர வேண்டாம்னு உத்தரவு போட்டிருந்தானே அப்படிங்க. இந்த புத்தகத்தை கொடுக்க மட்டும் தான் வந்திருந்தாரு. அது மட்டும் இல்ல அவர் இப்போ ரச்சா இல்ல, தன்னுடைய பெயரை பிரதர் டனிலேன்னு மாத்திக்கிட்டு சர்ச்சில் ஊழியம் பண்ற கடவுள் சேவகனா மாறிட்டாரு அப்படிங்காங்க. அப்போ இந்த மண்ண முகம் ஒரு மாதிரி வாடி இருக்கிறத பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்க அப்பதான் அவர் சொல்றாரு, வெளியே இவருடைய ஒருத்தன் வந்து அந்த விஷயத்த சொல்லியிருக்காம போல இருக்க மங்கோலியர்கள் ஒரு பெரும் படையை கூப்பிட்டு இவங்க நகரத்தை நோக்கி வராங்களாம். அப்படியே அந்த மங்கோலிய படையை காமிக்காங்க. அந்த பட்டுக்கானுடைய தளபதி தூமச்சார்கான அவன் தான் ஒரு படையை கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்கான். அப்ப அவனோட அசிஸ்டன்ட் ஒருத்தன், தலைவரே நீங்க இந்த ரஷ்யக்காரங்களை ஏன் இவ்வளவு வெறுக்கலையே அப்படின்னு கேட்டனா, நம்ம தூமச்சாவுடைய அப்பாவை ரஷ்யக்காரங்க தான் கொண்டிருக்காங்க போல இருக்க, அதுவும் ஒரு நாட்டுடைய தூதுவனா போயிருக்கிறப்போ. அதனால வெளியான இந்த தூமச்சா எங்க அப்பனன் கொண்டவனோட பரம்பரையில ஒருத்தன் கூட உயிரோட இருக்க கூடாது, எல்லாவனையும் கொல்லுவேன் அப்படிங்க. அதே வெளியில அவனுடைய இன்னொரு அசிஸ்டன்ட் கூப்பிடுறவன், இந்த ஊரை நம்ம ஆக்கிரமிக்கணும்னா நமக்கு ஏகப்பட்ட காரசார் தேவைப்படுது, அவங்கள போய் பிடிச்சிட்டு வா அப்படிங்க. இந்த காரசாருங்கிறவங்க யாருன்னா அக்கம் பக்கத்து ஊர்களில் இருக்கிற அப்பாவி மக்களை பிடிச்சு கொண்டு வந்து இவங்களுக்கு ஷீல்டு மாதிரி பயன்படுத்துவாங்க. எதிரிகளை அட்டாக் பண்ண போறப்போ இந்த காரசார்களை முன்னாடி நிப்பாட்டிட்டேன்னா எதிரிகள் அடிக்கிற அடியில முதல்ல அவங்க தான் சாவாங்க. அந்த கேப்ல பின்னாடி இருந்து இவங்க எதிரிகளை தாக்கி ஜெயிக்கிறது தான் இந்த மங்கோலிய வீரர்களோட யுக்தியே. இந்த பக்கம் கொசல்ஸ் ஊரை காமிக்காங்க. அதுக்குள்ள வெள்ளி நகை பண்ற ஒருத்தன் வெள்ளியை உருக்கி ஊத்திக்கிட்டு இருக்கான். அப்ப உள்ள வந்த அந்த போர் தளபதி லூத்தபோரு, ஊரே போருக்கு தயாராயிட்டு இருக்கு, நீ என்ன உள்ள உருக்கி ஊத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, நாங்கெல்லாம் கலைஞர்கள், கலைய பண்றதா எங்க வேலை அப்படிங்க. அதை கேட்ட லூத்தபோரு, உன் உயிரை காப்பாத்த இன்னொருத்தன் அங்க வால்ல வெட்டுப்பட்டு சாவணுமா அப்படின்னு கடுப்புல பேசிட்டு வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தனா அந்த வெள்ளி கலைஞனோட தங்கச்சி அங்க சில மூலிகைகளை கசக்கிட்டு இருக்கா. இவன் நீ ஊரை விட்டு போலையான்னு கேட்கறான். என்னன்னா போர் வர்றதுனால ஏகப்பட்ட மக்கள் பயந்தளிச்சு ஊரை விட்டு ஓடுறாங்க போல இருக்க. ஆனா இவ ஆயுர்வேத மருத்துவம் பண்றதுல பெரிய புலி, மூலிகைகள் இவளுக்கு அத்துப்படி, அதனால போர்ல காயமடைறவங்களுக்கு மருத்துவ உதவி பண்ணலான்னு இங்கே இருக்கிறேன் அப்படிங்க. இப்படி ஊரே பரபரப்பா போருக்கு தயாராயிட்டு இருக்க நம்ம முகுட்டாவோ வெஸ்டர்னியாவை பார்த்து அவளை அங்கிருந்து கூட்டு போலான்னு வந்திருக்கான். ஊருக்கு வெளியே போனா ஆபத்து அதிகமாச்சு அப்படின்னு கேட்கா. ஆனா இவனும் ரெட்டக்கை ராச்சா தான் எனக்கு சண்டை சொல்லி கொடுத்த மானசீக குரு, களத்துல எவனா இருந்தாலும் அடிச்சு பறக்க விட்டுறேன், பயப்படாம என் கூட வான்னு கூப்பிடுறான். அவளும் வேற வழி இல்லாம காதலனை நம்பி அவன் கூட ஊரை விட்டு ஓடிடுறான். இது எல்லாத்தையுமே தூரத்துல நின்று இந்த பந்தயம் வச்சான வியாபாரி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ பக்கத்துல உள்ள ஒரு சின்ன ஊர்ல அந்த தூமச்சாவுடைய அடியால ஒருத்தன் 5-6 பேரை கூட்டு போனானே, அந்த கிராம மக்களை பிடிக்க போறான். அந்த கிராமத்துல தான் நம்ம ரெட்டக்கை ராச்சா இருக்காப்ல. வீரர்களே வேண்டாம், இந்த மக்கள் தான் பாவம், நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன்றாடி கேட்காரு. ஆனா அவரை கண்டுக்காத ஆட்களோ நேரா போய் ஊர் மக்கள் எல்லாம் அடிச்சு கூண்டுல பிடிச்சு தூக்கிட்டு போறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்துல தூமச்சாவும் அந்த ஊருக்கு வந்துடுறான். உன் பேர் ரெட்டக்கை ராச்சா தானே, நல்லா 2 கையில வால் சுத்துவே, என்ன பாதிரியார் மாதிரி வேஷம் போட்டு நிக்க அப்படின்னு கேட்கான். நான் இப்போ கடவுளுக்கு சேவை பண்ற சேவகனா மாறிட்டேன் அப்படிங்காரு. இங்க பாடுறா, ஒரு காலத்துல யாருமே வீழ்த்த முடியாத வீரனா இருந்தவர், நம்ம பட்டுக்காரனுடைய ராஜகுருவோட மிகச்சிறந்த அடிமையா இருந்தவன், இப்ப இங்க வந்து பாதகிங்க அப்படின்னு சொல்லி தூமச்சா சிரிக்கான். நீ ஒரு அடிமை மட்டும் கிடையாது, நீ ஒரு நம்பிக்கை துரோகியும் கூட. உங்க மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு எங்கிட்ட வந்து அடிமையா சேர்ந்த பிறகு எங்கிட்ட துரோகம் பண்ணிட்டு ஓடி போயிட்டு உனக்கெல்லாம் என்னவே மரியாதை அப்படின்றதான். இங்க இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்க அங்க கொசல்ஸ் நகரத்துல இளவரசர் அங்க உள்ள பெரிய தலைகள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாப்ல. சில பேர் என்ன சொல்றாங்க, நம்ம மதில் சோத்தை தாண்டி அவங்களால உள்ள வர முடியாது, நம்ம உள்ளே இருந்து தற்காத்துக்கலாம் அப்படிங்காங்க. ஆனா சில பேர் ஊருக்கு வெளியே இருக்கிற விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களையும் உள்ள கூட்டு வரணுங்க. அப்போ அந்த வியாபாரி இருக்கானே அவன் இருந்துகிட்டு விவசாயிகள்லாம் காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்களே, அவங்கள ஊருக்குள்ள கூட்டு வந்துட்டு பிறகு எல்லாருக்கும் எப்படி சாப்பாடு போட முடியும் அப்படின்னு கேட்கான். அப்ப குறுக்கிட்டு நம்ம இளவரசரோ, இந்த விவசாயிகள்லாம் நம்ம உடனே ஊருக்குள்ள கூப்பிடணும், இல்லனா இவங்களை எல்லாம் மங்கோல் படையினர் கைதியா பிடிச்சிட்டு அவங்கள கரசரா பயன்படுத்தி நம்மளை தாக்குறப்ப முன்னாடி அவங்கள நிப்பாட்டிடுவாங்க, அது நமக்கு தான் இழப்பு. அதனால உடனே ஊர் கேட்ட ஓபன் பண்ணி எல்லா விவசாயிகளையும் உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு உத்தரவு போடுறாரு. இந்த பக்கம் தூமச்சா ஒரு சின்ன ஊரை அட்டாக் பண்றதானே அதை காமிக்காங்க. ஊரே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க உள்ள மக்கள் எல்லாம் கைதிகளா பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. நம்ம ராச்சாவை கையில கைத்தை கட்டி தொங்க விட்டு போயிட்டாங்க. அங்க தப்பிச்சிருந்த ஒரு சின்ன பையன் ஓடி வந்து நம்ம ராச்சா கையில உள்ள கைத்தை வெட்டி அவுத்து விடுறான். இந்த பக்கம் பனிக்காட்டுக்குள்ள நம்ம முகுட்டாவும் வெஸ்னியாவும் தனியா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு தூரத்துல ஏதோ சத்தம் கேட்க நம்ம முகுட்டா அலர்ட் ஆகுறான். நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன், ஆனா நான் விசில் அடிச்சனா அது பிரச்சனைன்னு அர்த்தம், உடனே நீ திரும்ப ஊருக்கு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு முகுட்டா அவளை காட்டுக்குள்ள விட்டுட்டு சத்தம் வர்ற திசை நோக்கி போறான். அங்க போய் பார்த்தா லூத்தபோரு ஆளுகளோட வந்து இவங்களை தேடிக்கிட்டு இருக்கான். உடனே இவன் விசில் அடிக்கான். சத்தம் கேட்ட உடனே வெஸ்னியா அங்கிருந்து ஓட பாக்கா, அதுக்குள்ளேயும் யாரோ அவளை தூக்கிட்டு போயிடுறாங்க. லூத்தபோரும் அவனுடைய ஆட்களும் நம்ம முகுட்டாவுக்கு ரவுண்டா போட்டுறாங்க. பார்த்தா அந்த லூத்தபோர் கூட சுயநலம் பிடிச்ச அந்த வியாபாரியும் வந்திருக்கான். வெஸ்னியா யாருக்குன்னு திரும்ப சண்டை வச்சே முடிவு பண்ணிக்கலாம். ஆனா இந்த வாட்டி எவனாவது ஒருத்தன் சாவணும், உயிரோட இருக்கிறவனுக்கு மட்டும்தான் வெஸ்னியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகுட்டா கையில ஒரு வாளை கொடுத்து மறுபடியும் சிங்கிள்ஸ் மேட்ச் போடுறான். அப்ப இவங்க 2 பேரும் வெறித்தனமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க திடீர்னு அங்க மங்கோல் வீரர்கள் பாஞ்சு வந்துடுறாங்க. உடனே அங்க இந்த லூத்தபோர் ஆட்களாம் அவங்களை எடுத்து சண்டை போட மங்கோல் வீரர்களோ
எல்லாவனையும் வெட்டி தள்ளிடுறாங்க. இதை பார்த்து அந்த வியாபாரி குதிரை எடுத்துக்கிட்டு துண்டை காணும் துணியா காணும்னு ஓட ஆரம்பிச்சிடறான். நம்ம முகுட்டாவும் குதிரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப போவ லூத்தபார நீயும் கூட வந்து கூப்பிடுறான். ஆனா அவனும் உன் கூட வர்றதுக்கு நான் இவங்க மாட்டி செத்தே போயிடும்னு அவன் கையில துப்பி விட்டுறான். அட போல பொசகட்ட போயில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகுட்டா அங்கிருந்து பறந்துடுறான். லூத்தபாரையும் அந்த வியாபாரியும் மங்கோல் வீரர்கள் கயிறு போட்டு கைது பண்ணிடுறாங்க. அப்படியே அடுத்த சீனை காமிச்சா அழிஞ்சு போன ஊர்ல இருந்து தன்னந்தனியா நம்ம ராஜா நடந்து வந்துகிட்டு இருக்காரு. நேரா அவரு பாஸ்டரா வேலை பார்க்கிற அந்த சர்ச்சுக்கு வராரு. நேரா அவர் ரூமுக்குள்ள போனவரு இத்தனை வருஷங்களா கைப்படாம வச்சிருந்த அவருடைய போர் விடை ரெட்டவாளு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வெளி கொண்டு கிளம்புறாரு. ஊரை விட்டு விசுக்கு விசுக்குன்னு அவர் நடந்து போவ அதை பார்த்த அந்த அரிசி மூட்டை பதிலாரு குதிரை எடுத்துக்கிட்டு பின்னாடியே வராரு. பிரதர் எங்க போறீங்க அப்படின்னு கேட்க அந்த பயல்களை வெட்டி கொல்ல போறேன் அப்படிங்க. அது மட்டும் இல்ல அப்பதான் ராஜா சொல்லி நமக்கு தெரியுது இந்த அரிசி மூட்டை பதிலாரு இருக்கார இவரும் சாதாரண ஆள் கிடையாது. திருடர்களுக்கெல்லாம் திருடரான மகா திருடர் இவர் பேரு தீஃப் பெரண்டி. என் கூட மங்கோலியர்களை எடுத்து சண்டை போட நீயும் துணை நிப்பியா அப்படின்னு ராஜா கேட்க கண்டிப்பா நான் வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி சில பேரை நான் மீட் பண்ண வேண்டியிருக்கு. காட்டுக்குள்ள பதுங்கி இருக்கிற இந்த திருடர் கூட்டம் நமக்கு போர்ல உதவியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பெரண்டி அந்த திருடர்களை பார்க்க போறாரு. அன்னைக்கு நைட்டு மங்கோலிய தளபதியான துமச்சாவோட ஹட்டை காமிக்காங்க. அங்க வெஸ்னான்யாவை பிடிச்சி அவனுடைய ஆட்கள் கொண்டு வந்து இவனுக்கு இறையா போடுறாங்க. அப்பாவியான வெஸ்னான்யாவை அலங்கோலமாக்கி விட்டு வெளியில இருக்கிற அவனோட வீரர்களுக்கு தூக்கி வீசிடுறான். ஆளாளுக்கு மாத்தி மாத்தி தெருநாய்கள் கொதற மாதிரி கொதறிடுறாங்க. பிறகு அவளை ஒரு கம்பத்துல கட்டி போட்டுற அப்ப தூமச்சாட்டை இவங்க பிடிச்சிட்டு வந்த லூத்தபாரியும் அந்த வியாபாரியும் காமிக்காங்க. அந்த வியாபாரி உடனே மன்னா நீங்க தான் எனக்கு மன்னரு அப்படின்னு சொல்லிட்டு தூமச்சா காலில் விழுந்து அவங்க பாஷையிலே பேசுறான். இவன் ஏற்கனவே அவங்க கூட வியாபாரம் பண்ணிருக்கான் போல இருக்க. உங்க கருணையை காமிச்சு என்ன உயிரோட விடுங்க, உங்களுக்கு நான் உதவியா இருப்பேன். நீங்க ஆக்கிரமிக்க போற அந்த நகரத்தோட செவுர்ல ஒரு வீக்கான பகுதி இருக்கு, அந்த பலவீனமான பகுதி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் அதை பார்த்து தூமச்சா இந்த வியாபாரி நமக்கு உபயோகமா இருப்பான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு லூத்தபாரை மட்டும் கொண்டு போய் கூண்டுல அடைக்க சொல்லிடுறான். அவனை கொண்டு போய் ஒரு மர கூண்டுல அடைச்சிடுறாங்க. அப்பதான் இவன் கவனிக்கான் அங்க வெஸ்னான்யா உட்கார்ந்துருக்கா ரொம்ப கந்தர்வமான கோலத்துல. அவன் கூப்பிட்டு பார்க்கான். ஆனா அவ பேரஞ்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்கா. இந்த பக்கம் நம்ம தீஃப் பெரண்டியை காமிக்காங்க. தலைவர் காட்டுக்குள்ள பதுங்கி இருக்கிற அந்த திருடர் கூட்டத்துக்கு போயிடுறாரு. உள்ள போன அவரு அங்க உள்ள திருடர்களை எல்லாமே மங்கோலியர்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக ஊர் சார்பா கூப்பிட அப்ப அங்க ஒருத்தன் நாங்க ஏன் இந்த ஊர்க்காரங்களுக்காக வந்து சாவணும், அது மட்டும் இல்லாம நீ எல்லாம் இந்த கூட்டத்தை விட்டு போய பல வருஷம் ஆச்சு, நீ இன்னும் இங்க தலைவர் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, வந்து அதிகாரமா பேசுற அப்படின்னு அவன் இறங்கி வரவும் சட்டுன்னு கத்திய வீசி அவன் நெஞ்சிலே குத்தி கொன்றுதான் தீஃப் பெரண்டி. சத்தம் கேட்டு குடிசையில இருந்து இறங்கி வரான் இந்த திருடர் கூட்டத்துடைய தற்போதைய தலைவனான உலிபா. என்ன தலைவரே பெரண்டி மறுபடியும் இந்த பக்கம் வந்திருக்கிய, அன்னைக்கு அரிசி மூட்டையை தூக்கிட்டு வந்தது நீங்க தானே, பார்த்த உடனே நான் ஆளுகளை கூப்பிட்டு கிளம்பி வந்துட்டேன், இப்போ இங்க எதுக்கு வந்திருக்கிய அப்படின்னு கேட்க நம்ம தலைவர் பெரண்டி விஷயத்தை விவரிக்காரு. அப்ப அது பிடிக்காத சிலவேரோ பெரண்டியை போட வராங்க. தலைவர் ஒத்த ஆளா வாள் எடுத்து 4 பேரை வெட்டுறாரு. 80 வயசு ஆனாலும் சும்மா சிங்கம் மாதிரி நிக்கிற இவரை பார்த்து எல்லாரும் மிரண்டு போறான். பெரண்டியும் யாருல உங்களுக்கு தலைவன் இப்போ அப்படின்னு கேட்க நம்ம ஒலிபாவே நீங்க தான் தலைவா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நாங்க கட்டுப்படுவோம் அப்படின்றதான். இங்க நம்ம வெஸ்னான்யாவை பிடிச்சு வச்சுக்கிற இடத்த காமிக்காங்க. நைட்டு வீரர்கள் தூங்க போனதுக்கு அப்புறம் வெஸ்னான்யா ஒரு ஓனாய் மனுஷி மாதிரி சல்சர்னு தரையில ஓடி போய் அங்க காவலுக்கு நின்றுட்டு இருந்த 2 பேரோட சங்க கொதறி கொன்றுதான். பிறகு இங்க வந்து கூண்டுக்குள்ள அடப்பட்டிருந்த லூத்தபாரையும் விடுவிச்சிடுறா. அடுத்த நாள் காலையில அந்த பனிமலை காட்டுக்குள்ள காமிக்காங்க. ராஜா ஒரு இடத்துல உட்காந்து தீ மூட்டி குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம முகுட்டா அந்த பக்கமா வரான். குரு இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க ஊருக்கு ஒரு பிரச்சனை வந்தா இந்த ஃபாதர் பயங்கரமா மாறிடுவான். அது சரி காட்டுக்குள்ள நீ சுத்திட்டு இருக்கேன்னு கேட்டா வெஸ்னான்யாவை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். அங்க வெஸ்னான்யாவோ அடிபட்டு கிடக்க லூத்தபாரை குதிரை மேல தூக்கி போட்டு காட்டுக்குள்ள தன்னந்தனியா நடந்து போய்கிட்டு இருக்கா. அங்க மங்கோலிய படைகள்லயோ துமச்சா வெளியே வந்து பார்க்க அந்த பொண்ணை காணும். அவ எங்கடே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்ப கரெக்டா இன்னொரு 2 கைதிகளை மங்கோலிய வீரர்கள் கொண்டு வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கொசக் சூழல் சந்தை அந்த வெள்ளி கைவினை பண்ற கலைஞனும் அவங்க அப்பாவும். இவங்க எங்கேயோ வெள்ளி வியாபாரம் பண்ண போயிட்டு இருந்தாங்க, தலைவரே பிடிச்சு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே நம்ம கலைஞனோட அப்பாவோ உங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க நான் அவருக்காக பரிசு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சில வெள்ளி நாணயங்களை வெளியே எடுக்காரு. ஆனா தூமச்சாவோ எனக்கு வேண்டியதை நானே எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு கோவப்பட்டு நம்ம கலைஞனை காரசார் குரூப்ல போட சொல்லிட்டு அவங்க அப்பாவை கொல்ல சொல்லிடுறான். உடனே அவங்க ஐயாவை கத்தியால குத்தி கொண்டுட்டு இந்த வெள்ளி கலைஞனை காரசாருக்காக பிடிச்சு வச்சிருக்கிற மக்கள் கூண்டுக்குள்ள போய் போட்டுருந்தாங்க. இங்க காட்டுக்குள்ள நம்ம ராஜாவும் முகுட்டாவும் இருக்க. அங்க தீஃப் பெரண்டி அவருடைய திருடர் கூட்டத்தை கூட்டு வராரு. அப்ப நம்ம ராஜா அந்த கூட்டத்திட்ட யாரெல்லாம் ஊருக்காக போர்ல கலந்துகிட்டு சண்டை போடுறீங்களோ அவங்களோட திருட்டு குற்றங்கள்லாம் மன்னிக்கப்படும், ஆனா எவனுக்கெல்லாம் போர்ல சண்டை போட பயமா இருக்கோ இப்பவே கலந்து ஓடிடுங்க அப்படிங்கிறது. இங்க கொசல்ஸ் நகரத்திலேயோ வீரர்களா மதில் சவர் மேல ஏறி நின்று ரெடியா இருக்க. வெளியே இருந்த ஊர் மக்கள் விவசாயிகள் எல்லாருமே ஊருக்குள்ள ஓடி வந்துட்டு இருக்காங்க. மங்கோலிய வீரர்கள்லாம் தூரத்துல படைய ஒண்ணு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா ஒரு 3 பேர் வராங்க. இவங்க ஊருக்கு முன்னாடி இருக்கிற பாலத்துக்கு அங்கிட்டு இருந்து பார்த்துட்டு ஓடிடுறாங்க. நேரா போய் துமாச்சாட்ட போயிட்டு அவங்க ஊர் வாசல் ஓப்பனா இருக்கு, உள்ள போனா எல்லாரையும் போட்டலாம் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அந்த வியாபாரி நம்ம துமாச்சா கிட்ட போயிட்டு தலைவரே அவசரப்படாதீங்க, கொசல்ஸ் நாட்டு மண்ணை அந்த பாலம் ஃபுல்லா எண்ணெயை ஊத்தி வச்சிருக்கான், நம்ம படைகள் ஊருக்குள்ள போறோம்னு நினைச்சிட்டு அந்த பாலத்துல ஏறி பயணம் பண்ண ஆரம்பிச்சா பாலத்துக்கு கீழே இருந்து அவங்க தீ வச்சு விட்டுருவாங்க, நம்ம ஆளுங்கெல்லாம் கருகி செத்துருவாங்க அப்படிங்க. ஆஹா நமக்கு புரிய வைக்காங்களா, பரவாயில்லையே நீ கொஞ்சம் பயன்படுவ போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி விடுற அந்த ஆள்கிட்ட என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும் பார்த்து பண்ணு அப்படிங்க. அவன் வெறும் ஒரு 10-15
15 பேரை மட்டும் கூப்பிட்டுட்டு பாதி பாலம் மட்டும் வர வந்த அந்த மங்கோலிய வீரர்கள் அங்கிருந்து மேல உள்ளவங்களை அம்புகளை வீசுறாங்க. எல்லாரும் மரக்கட்ட பின்னாடி ஒளிஞ்சுக்கிட திரும்ப இவங்க அம்புகளை வீச அவங்க அங்க இருந்து பயந்தடிச்சு ஓடுறாங்க. உடனே நம்ம மன்னருடைய ரைட் ஹேண்ட் ஒருத்தன் தலைவரே அவங்க ஓடுறாங்க விரட்டி பிடிச்சிடலாம் அப்படிங்க. அதுதான் தப்பு. அவங்க இப்படி வந்து அம்பு விட்டுட்டு போறதே நம்ம ஆளுகளை எல்லாம் இந்த ஊரை விட்டு வெளியே கொண்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் அடிக்கலாம் தான், எவனும் வெளியே போகாதீங்க, அவங்களா வந்து அடிச்சா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு மன்னர் எல்லாரையும் உள்ளே உட்கார சொல்லிடுறாரு. இங்க காட்டுக்குள்ள லூத்தபோர் அடிபட்டு குதிரை மலையை கிடக்க வெஸ்ஞானியா அப்படியே ஒரு மரத்துல சாஞ்சி உட்காந்துருக்கா. அப்போ ஒரு 5-6 மங்கோல் வீரர்கள் இவங்களை சூழ்ந்துடுறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது இது இவங்க வச்ச பொறின்னு. அவங்க இவ்வளவு அட்டாக் பண்ண வரவுமே இவ்வளவு லூத்தபோர் சேர்ந்து எல்லாரையும் குத்தி கொண்டுறாங்க. இங்க மங்கோலிய படையோ அந்த கொசல்ஸ் நகரத்தை நோக்கி போயிட்டு இருக்க. அப்ப அந்த வியாபாரி அமட்டுங்கிறவனை பார்க்கான். இவன் என்ன இங்க இருக்கான் அப்படின்னு தும்மச்சட்டை போயிட்டு சொல்ல ஏம்ல என்ன ஆச்சுன்னு கேட்டனா, இந்த அமட்டுங்கிறவன் கொசல்ஸ் நகரத்து மன்னனோட தம்பி மாதிரியா. அவர் ஒரு வாட்டி இவனோட உயிரை காப்பாத்தினாராம். அதனால இனிமேல் நான் உங்களுக்கு தம்பின்னு இவன் சபதம் எடுத்தானா. அதை கேட்டுக்கிட்ட தும்மச்சா இப்போதைக்கு இதை பத்தி யார்ட்டையும் சொல்லாதன்றது. அடுத்த சீன்ல காட்டுக்குள்ள காமிக்காங்க நம்ம ரெட்டகை ராஜா மாமா அந்த திருடர்களுக்கு சண்டை பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப தூரத்துல ஒரு 2-3 குதிரை வர்ற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம வெஸ்ஞானியாவும் லூத்தபோரும் வந்து நிக்காங்க. அவளை பார்த்த உடனே முகுட்டா அரண்டு போயிடுறான். உன்னாலதான் இப்படி ஆயிட்டு அப்படின்ட்டு லூத்தபோர் ஓடி வந்து நம்ம முகுட்டாவை போட்டு அடிக்க ராஜா மாமா அவங்க 2 பேரையும் பிரிச்சு விடுறாரு. இந்த பக்கம் நம்ம பட்டுக்கான காமிக்காங்க தன்னுடைய விசுவாசிகளை கூப்பிட்டு எப்படி அட்டாக் பண்ணலான்னு ஐடியா கேட்டுட்டு இருக்கப்போ ஆளுங்களை அனுப்பி சரண்டர் ஆக சொல்லலாம். ஒருவேளை சரண்டர் ஆயிட்டா பிரச்சனை இல்ல, இல்லன்னா நம்ம அதுக்கப்புறம் போர் போடுறத பத்தி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆளுகளை அனுப்ப முடிவு பண்றாரு. அப்ப நம்ம தூமச்சா ஒரு 3 ஆளுகளை மட்டும் கூட்டிட்டு தகவல் கொண்டு போற ஒற்றனா கொசல்ஸ் நகரத்துக்குள்ள போறான். போற வழியில பாலத்துல குத்தி இருந்த நம்ம ஆளுக விட்டு ஒரு அம்பை எடுத்து அவனோட பாக்கெட்டுக்குள்ள போட்டுருந்தான். அவங்க அந்த ஊர் வாசல் முன்னாடி போய் நிக்காங்க. 3 பேரையும் ஊருக்குள்ள விட்டுருந்தாங்க. நேரா வந்து இளவரசர் முன்னாடி நிப்பாட்ட பார்த்தா இவங்க ஊர் கதவுகளை ஓபன் பண்ணி பட்டுக்கான்ட்ட சரண்டர் ஆக சொல்றான். அது மட்டும் இல்லாம இவன் இளவரசர்கிட்ட பேசாம பின்னாடி நின்றுட்டு இருந்த மன்னன்ட்ட நீ தானே இங்க மன்ன, ஒழுங்கா கதவை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்டு நம்ம இளவரசர் கடுப்பாயிடுறாரு. நான் தாமல இங்க ஆட்சி பண்றவன், உன் பட்டுக்கான சொன்னதுக்காகலாம் கதவை திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாப்ல. அதை கேட்டு கடுப்பான தூமச்சாவோ நம்ம இளவரசரை பார்த்து உங்க தாத்தன் தாமல எங்க அப்பனை கொன்னா, அவன் வம்சா வழியில வந்த உன்னையும் உன் குடும்பத்தையும் கருவறுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் வாசல விட்டு வெளியே போறான். அப்படி போறப்போ முன்னாடி உன்னோட ஆளுக போய்கிட்டு இருக்க. இவன் இந்த ரஷ்யக்காரங்களோட அம்பு ஒன்று எடுத்து வச்சிருந்தானே, அதை வச்சு பின்னாடி போன தன்னோட ஆளையே குத்தி கொண்டுதான். ஓடி போய் ஒரு டிராமாவை போட்டு பட்டுக்கான்ட்ட எதிரிகள் தான் அமைதியா போன எங்களை குத்தி கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரை கிளப்பி விட்டுருதான். அதை பார்த்த சுத்தி இருந்த பட்டுக்கானோட தளபதிகளும் வெறியாயிடுறாங்க. என்ன ஆனாலும் சரி இந்த ஊரை அழிக்காம விடக்கூடாதுன்னு சபதம் எடுக்காங்க. அன்னைக்கு நைட்டு பட்டுக்கானுடைய ஆட்கள் அவங்க குடில்கள்ல தூங்கிட்டு இருக்க. அப்போ நம்ம திருடர் கும்பல் காட்டுக்குள்ள இருந்து ஊருக்குள்ள வரலான்னு பாக்காங்க. வழியில இந்த பட்டுக்கான் படம் இருக்கு. அப்ப இவங்க நைஸ் போல பின்னாடி இருந்து 2 திசையிலையும் ஆள் அனுப்பி அங்க உள்ள குடில்களுக்கு தீய வைக்காங்க. அப்போ அலறி அடிச்சு வீரர்கள் ஓடி வர அவங்க கூட சண்டை போட்டு அவங்கள கொல்றது மட்டும் இல்லாம மங்கோலியர்கள் காராசாரா பயன்படுத்த பிடிச்சு வச்சிருந்த பக்கத்து ஊர் விவசாயிகள் பெண்கள் பிள்ளைகள்னு எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. அப்ப சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்த தூமச்சா அவன் பங்குக்கு ஒரு 4-5 பேரை வெட்டி வீசினான். அங்க தூரத்துல சண்டை நடக்கிறத நம்ம கொசால் நகரத்து மதில் சவர் மேல இருந்து நம்ம மன்னர் பாத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க யாரு கூடவே சண்டை போடுறாங்க அப்படின்னு கேட்டா பார்க்க நம்ம ஆளுங்க மாதிரி இருக்கு தலைவரேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ஒரு வீரன் சொல்றான். ஆனா இந்த முட்டா மன்னனோ நம்ம ஆளுங்கெல்லாம் ஊருக்குள்ள இருக்காங்க, இவங்க யாருன்னு தெரியல, மங்கோலியக்காரங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு கீர்த்தனை பண்ணி நம்மள வெளியே வர வைக்க பார்ப்பாங்க, எவனையும் வெளியே விட்டுறத நம்ம இங்கே இருந்து பார்ப்போம் அப்படின்ட்டுதான். அங்க சண்டை போட்டுட்டு இருந்த நம்ம திருட்டு கும்பல் வெஸ்ஞானியா லூத்தபோர் ரெட்டகை ராச்சா தீஃப் பெரண்டி இவங்க எல்லாருமே அவங்க ஆட்களையும் அவங்க விடுவிச்ச மக்களையும் கூட்டிட்டு இந்த ஊரை நோக்கி ஓடி வராங்க. பாலத்துல வர மங்கோலிய வீரர்கள்லாம் துரத்திக்கிட்டு வராங்க. முன்னாடி நம்ம ராச்சாவும் ஒரு 2 பேர் மட்டும் நின்று அந்த வீரர்களை தாக்கி பிடிச்சுக்கிறாங்க. மக்கள் எல்லாம் உள்ள ஓட சொல்றாங்க. அப்போ மங்கோலிய வீரர்கள் அளவுக்கு அதிகமா வந்து புஷ் பண்ண இவங்களும் ஓடி போய் பாலத்து நடுவுல நிக்காங்க. அப்போ நம்ம ரெட்டகை ராச்சா மாமா மட்டும் முன்னாடி நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அவருக்கு எதிர் ஜோடியா எதிர் டீம்ல இருந்து ஒருத்தன் டபுள் வாளோட வந்து சண்டை போடுறான். அப்பதான் ராச்சா கவனிக்கிறாப்ல அது அமட்டு. அட பாவி நீயா அப்படிங்க, அவனும் நீங்களா அப்படிங்க. உடனே 2 பேரும் ஷாக்காய் நிக்க. அப்போ ராச்சாவோட ஆட்கள் தீப்பந்தத்தை தூக்கி போட்டு இவங்க 2 பேருக்கு மத்தியில இந்த பாலத்தை எரிச்சிடுறாங்க. அப்ப அங்க வந்து தூமச்சாவோ நம்ம அமட்டுட்ட அவனை எதுக்கு நீ தப்பிக்க விட்டன்னு கேட்கான். சண்டை முடிஞ்ச பிறகு வந்துட்டு ஏன் தப்பிக்க விட்டன்னு கேட்க வெண்ணம் அவனை போல அப்படின்னு சொல்லிட்டு மங்கோலிய வீரர்கள் திரும்ப போயிடுறாங்க. அப்ப நம்ம ராச்சா அங்க வந்து ஊர் கதவு முன்னாடி நின்று அந்த மன்னன்ட்ட கதவை திறங்க அப்படிங்க. ஆனா மன்னனோ திறக்க மாட்டேங்கான். திருட்டு பிள்ளைய ஊருக்குள்ள கொண்டு வர வைக்க அப்படின்னு சொல்ல அப்ப அங்க வந்து நம்ம இளவரசர் ராச்சா மாமாவை பார்த்த உடனே கதவை திறங்கலேன்னு உத்தரவு போடுறாப்ல. பிறகு இந்த திருடர்கள் மக்கள் எல்லாம் உள்ள வர வெஸ்ஞானியாவோட நிலைமையை பார்த்து அவங்க அப்பா கண்ணீர் வடிக்காரு. அப்போ அங்க வியாபாரியோட அண்ணன் ஒருத்தன் வந்துட்டு இந்த திருடர்கள் எல்லாம் நம்ம ஊருக்குள்ள விடலாமா அப்படின்னு கத்த அவனை பார்த்த லூத்தபோர் கடுப்பாயிடுறான். சங்க பிடிச்சவன் இல்ல இந்த திருட்டு பயிலுன்னு சொல்றிய இவங்க தாண்டே அங்க மங்கோலிய வீரர்களை எடுத்து சண்டை போட்டாங்க. உன் தம்பி பொத்திக்கிட்டு பட்டுக்கானோட ஷூவை தொடச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த திருடர்கள் எவ்வளவு மேலு, இதுக்கு மேல பேசினா வாயிலே அடிச்சிருவேன்றதான். அதே நேரம் நம்ம ரெட்டகை ராச்சா மாமா கொசல்ஸ் நகரத்து மன்னன்ட்ட போயிட்டு அவர் ஏன் மங்கோலியக்காரங்கிட்ட போய் அடிமையா இருந்தாருங்கிற கதையை விவரிக்காரு. பாவம் மனுஷன் வேற வழி இல்லாம அங்க போய் அடிமையா இருக்க வேண்டியதா இருந்திருக்கு. ஆனா
அவங்கிட்ட அடிமையா இருந்த காலத்துல அவங்க போர் யுக்திகள் என்ன மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் அவங்க பயன்படுத்துறாங்கன்னு எல்லாம் நோட் பண்ணி கேப் கிடைச்ச உடனே அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டாரு. என்னதான் அவங்கிட்ட அடிமையா இருந்தாலும் ஒரு நாள் கூட ஒரு ரஷ்ய குடிமகனை எடுத்து என்னோட வாள் ஓங்குனது இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க ஒருத்தன் உயிரை காப்பாத்தி அவன் உங்களோட தம்பின்னு உறுதிமொழி எடுத்தானே அந்த அமட்டு இப்ப பட்டுக்கானுடைய சேவகனா இருக்கான் அப்படின்னு சொல்ல அந்த மன்னனால நம்பவே முடியல. அப்போ பிளாஷ்பேக்கை காமிக்காங்க. சாவ கடந்த அம்மட்டை காப்பாத்தின அந்த மண்ணை தான் கூட இந்த ஊர்ல இருக்க சொல்லி கேட்டிருக்காரு. ஆனா அம்மட்டு நான் பிறந்த இடத்துக்கு நான் திரும்ப போயாகணும், ஆனா என்னைக்குமே இந்த வாழ்க்கையில நீதான் எனக்கு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கழுத்துல போட்டு இந்த டாலரை கலத்தி கொடுக்க மன்னரும் அவர் கழுத்துல இந்த டாலரை கலத்தி அம்மட்டுக்கு கொடுத்திருக்காரு. ஆனா இப்போ அவன் பட்டுக்கானுக்கு வேலை பார்க்கலான்னு கேட்டு மன்னர் கொஞ்சம் வருத்தமாயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம மங்கோலிய வீரர்கள் படையை காமிக்காங்க. அங்க பட்டுக்கானுடைய ராஜகுரு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம தூமச்சாங்க வர அவனை நிப்பாட்டி 7 உண்மையை சொல்லு, ஒற்றனா 3 நாள் போனீங்களே அதுல நம்ம ஆளை அம்போட்டு கொண்டது நீதானே அப்படின்னு கேட்க தூமச்சா ஆமான்னு ஒத்துக்கிறான். உடனே இவர் ஆளை வச்சு அவனை கைது பண்ண சொல்றாரு. ஆனா அப்ப தூமச்சாவோ ராஜகுரு உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத வழி கொடுத்தவனுக்கு இப்ப நீங்க பழி வாங்குற நேரம் வந்துட்டு அப்படிங்க. என்னவே சொல்ற அப்படின்னு கேட்டனா நம்ம ரெட்டக்கை ராஜா மாமா இந்த ராஜகுருட்ட தான் அடிமையா இருந்திருக்காரு. உங்ககிட்ட அடிமையா இருந்து உங்களுக்கு துரோகம் பண்ணி தப்பிச்சு போனானே அவன் இப்ப அந்த ஊருக்குள்ளதான் இருக்கான் அப்படின்னு சொல்ல நம்ம தூமச்சா பண்ண தப்பையும் மன்னிச்சு அந்த ஊரை அடைஞ்சே ஆகணும்னு இந்த ராஜகுருவே முடிவு பண்ணிடுறான். இந்த பக்கம் நம்ம குசல்ஸ் நகரத்தை காமிக்காங்க. அந்த வெள்ளி செய்த கலைஞர் ஒருத்தனை மங்கோல் படைகள் காரசாரா பிடிச்சு வச்சிருந்திருக்க நம்ம திருட்டு கும்பலை சேர்ந்த உளிபா தான் அவனை அன்னைக்கு நைட்டு காப்பாத்திருப்பாங்க போல இருக்க. அதனால அவன் நம்ம உளிபாட்ட வந்து நீங்க என் உயிரே காப்பாத்திருக்கீங்க, என் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சோல் சாப்பிட்டுட்டு போங்கன்னு கூப்பிடுறான். ஓசிச்சோட வேண்டான்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உளிபாவும் அவனோட வீட்டுக்கு கிளம்பி போறான். அப்போ வீட்டுக்குள்ள போறப்போ ஒரு பொண்ணு நிக்க அவட்ட இவன் சிலுமிசம் பண்றான். பார்த்தா அவன் அந்த வெள்ளி கலைஞனோட தங்கச்சி. இவன் வீட்டுல வேலை பார்க்கிற பொண்ணு நினைச்சு சிலுமிசம் பண்ணிட்டான். அவ தங்கச்சின்னு தெரிஞ்சப்பறம் வாய பொத்திக்கிட்டு இருக்கான். பிறகு இவனை உள்ள உட்கார வச்சு சாப்பாடு போடுறப்போ நம்ம உளிபா அந்த வெள்ளி கலைஞன்ட்ட என்ன சாப்பிட்றதுக்காக நீ வீட்டுக்கு கூப்பிடலன்னு தெரியும், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்கான். பார்த்தா நீ எப்படி வாளால சண்டை போடுறியோ அந்த மாதிரி எனக்கும் சண்டை போட சொல்லித்தானு கேட்கான். உடனே உளிபா அவன் உரையில இருந்த வாள் எடுத்து கையில கொடுக்க அதை ஒழுங்கா தூக்கிய பிடிக்க முடியல நம்ம ஆளுக்கு. சரி ரைட்டு நீ இதுக்கு செட் ஆக மாட்ட, வா வெளியே போவோம் அப்படின்னு அந்த வெள்ளி கலைஞனை மார்க்கெட்டுக்கு கூட்டு போய் பட்டை நமக்கு நான் பறந்து போய் குத்துற மிஷின் வில்ல வாங்கி கொடுக்கான். அதுல இந்த பைய வெள்ளி கலைஞனுக்கு நல்லா சுட வருது. இங்க பட்டுக்கானுடைய குடியில காமிக்காங்க. அதுக்குள்ள அவர் முக்கிய தலைவர்கள் கூட உட்காந்து எப்படி போர் பண்ணலாம் இங்க அப்படின்னு ஆலோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப உள்ள வந்த ஒருத்தன் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க பூரியும் கதமும் வந்து சேர 30 நாள் ஆயிரம் தலைவரே அப்படிங்க. அடடா அவங்க வரலனா பிரச்சனை ஆச்சே அப்படின்னு பட்டுக்கான் யோசிச்சுட்டு இருக்கப்போ கரெக்டா நம்ம அமிட்டும் உள்ள வரான். உள்ள வந்தவன் தலைவரே சாப்பாடு கிப்பாடுலாம் ரொம்ப கம்மியாயிட்டு குதிரைகளுக்கு போறதுக்கு வைக்கோல் இல்ல, இந்த நிலைமையில நம்ம 30 நாள்லாம் யாருக்காகவும் வெயிட் பண்ண முடியாது, நம்ம உடனே கிளம்பி நம்ம நிலத்துக்கு போகணுங்க. அதை கேட்ட தூமச்சாவோ நம்ம இந்த ஊரை ஆக்கிரமிச்சிட்டா நமக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே கிடைக்கும், இந்த ஊர் சவுத்துல ஒரு வீக் ஸ்பாட்டும் எனக்கு தெரியும், அதனால நம்ம திரும்ப போகாம சண்டை போடணுங்க. 2 பேரும் எதிர் கருத்தை சொல்றதுனால இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்தது. அப்ப அதை தடுத்து நிறுத்தின நம்ம பட்டுக்கானோட ராஜகுரு இப்ப நம்ம திரும்பி போனா நம்ம வரலாறுலேயே பெரிய கேவலமாயிரும், செத்தாலும் சரி இந்த ஊரை பிடிக்காம போகக்கூடாது அப்படின்னு பட்டுக்கானை ஏற்றி விட்டுதான். அதுல அவனுக்கும் ரகசிய ஆதாயம் இருக்கு. அதனால பட்டுக்கானும் வெளியாகி அடுத்த நாள் காலையிலே படையை கூப்பிட்டுட்டு அந்த நகரத்தை அட்டாக் பண்றாரு. தாக்குதல் ரொம்ப தீவிரமா நடக்குது. பட்டுக்கானோட ஆட்கள் ஓடி அந்த செவுத்துல ஏணிப்படி போட்டு மேலே ஏறி குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பதிலுக்கு இவங்களும் வில்லு அம்புகளை வச்சு அடிக்க மேலே ஏறினவங்கள நம்ம உளிபா தலைவர் தீஃப் பெரண்டி டபுள் வால் ராஜா மாமா எல்லாம் வெளுத்து கட்டுறாங்க. அந்த கேப்ல மங்கோலிய வீரர்கள் கீழே வந்து அந்த ஊருடைய கதவை உடைக்க பார்க்க நம்ம ஆளுகளோ மேல இருந்து எண்ணெயை ஊத்தி தீ வச்சு விட்டுருந்தாங்க. அடி வாங்கின மங்கோலிய ஆட்கள் முதல் நாள் போர்ல தோல்வியை சந்திச்சு திரும்ப அவங்க கேம்புக்கே ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு 3 நாள் 4 நாளுக்கும் ஒவ்வொரு அட்டாக் பண்ணி பார்க்க, ஆனா எல்லா அட்டாக்லயும் மங்கோலியர்கள் தோத்துறாங்க. இதை பார்த்த பட்டுக்கானே மனசுடைஞ்சு போயிடுறாரு. எங்க தாத்தா கிரேட் கெங்கிஸ்கான் உலகையே ஆண்டவர், ஆனா இந்த சின்ன நகரத்தை என்னால அடைய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருந்திக்கிட்டு இருக்க. அப்ப ராஜகுருவோ இந்த ஊரை நீ கண்டிப்பா ஆக்கிரமிப்ப, ஆனா இந்த வெற்றியோட புகழ் உனக்கு கிடைக்காது, அந்த ஊர்க்காரங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்க. அப்படியே பல நாட்கள் பெய்யல. ஒரு நாள் வெளியே இருந்து கல்ல எரியக்கூடிய எலிமிஷன் வச்சு நம்ம சவுத்து அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம ராஜா மாமாக்கு வந்துடுது. அதை போய் இளவரசர்கிட்ட சொல்றாரு. அதனால நைட்டு சின்ன சின்ன குரூப்ல போய் பக்கத்து ஊர்காரங்கிட்ட கூட வந்து சண்டை போட ஹெல்ப் கேட்கலான்னு முடிவு பண்றாங்க. அடுத்த சீன்ல மங்கோலிய படைகள் கேம்ப காமிக்காங்க. அங்க தூமச்சாவோட குடிலுக்குள்ள இந்த வியாபாரி வாரான். தலைவா என்னுடைய தம்பி அந்த ஊர்ல தான் இருக்கான், உங்க அடிமையான எனக்கு நீங்க ஆணை எடுங்க, நான் நைஸ் போல போய் என் தம்பியை பேசி மனசை மாத்தி உள்ள இருந்தே கதவை திறக்க வைக்கேன் அப்படிங்க. அதை கேட்ட தூமச்சாவும் நல்ல ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ராஜ முத்திர ஒண்ண இவன் கையில கொடுக்கான். நீ இதை எந்த மங்கோலிய வீரன்
மன்னன்ட்ட காமிச்சாலும் சரி, நீ சொல்ற என்ன வேலை இருந்தாலும் அவங்க செய்வாங்க, இதை வச்சு பாதுகாப்பா பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு அந்த வியாபாரியை அனுப்பி விடுறான். உடனே அவனும் இழுத்துனதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம நைஸ் போல ஒரு ரகசிய பாதை வழியா கொசல்ஸ் நகரத்துக்குள்ள வந்துடுறான். தன்னுடைய தம்பி வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அண்ணங்காரன் வியாபாரி உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கான். நே இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, பட்டுக்கான் ரொம்ப நல்லவர்டே, நீ அவருக்காக வந்து வேலை செய், இங்க பாத்தியா எனக்கு அவருடைய ராஜ முத்திரையை கொடுத்து விட்டுருக்காருன்னு சொல்லிட்டு இவன் மண்டையை கழுவ ஆரம்பிச்சிடறான். அப்ப அவனும் நீ ஒரு துரோகின்னு ஊருக்கே தெரியும், என்ன ஏன் மனசை மாத்த பார்க்க அப்படின்னு கேட்டனா, மங்கோலிய வீரர்கள் கண்டிப்பா இந்த ஊரை ஆக்கிரமிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க இங்க இருக்க மாட்டாங்க, நோவாகிராடுக்கு போயிடுவாங்க, அதுக்கு பிறகு நம்ம இங்கே இருந்துக்கலாம், இதுதான் நம்ம பழைக்கிறதுக்கான பெஸ்ட் வழி அப்படிங்க. இதை கேட்ட தம்பிக்காரனும் லைட்டா மனசு மாறிடுறான். அடுத்து வர்ற 7 வாரங்களும் பட்டுக்கானுடைய படைகள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இந்த நகரத்துடைய செவரை அவங்களால தகர்க்க முடியல. ஆனா இறுதியா அவங்க காத்துக்கிட்டு இருந்த இந்த பூரி கதம்ங்கிறவங்க வந்துட அவங்க பெரிய பெரிய கல்லெறி குண்டு மிஷின்களை கொண்டு வந்துடுறாங்க. அது கவுட்ட மாதிரி சும்மா ஸ்விங்னு பெரிய பாறாங்கல்களை விட்டெறியும். இவங்க அந்த கற்கல்ல எண்ணெயை ஊத்தி தீய புருத்தி அந்த கவுட்ட மிஷின்ல வச்சு கொசல்ஸ் நகரத்தை நோக்கி ஏவ ஆரம்பிக்க ஒவ்வொன்றும் வந்து டம்மு டம்முன்னு அடிச்சு அந்த மர செவர்களை உடைக்கி இந்த தாக்குதலை எதிர்பாராத நம்ம ஊர் மக்கள் கொஞ்சம் மிரண்டு போயிடுறாங்க. உடனே நம்ம ராஜா மாமா அந்த மிஷின்களை அழிச்சாகணும்னு முடிவு பண்றாரு. அவர் ஒரு பாதி படையை கூப்பிட்டு வெளியே போய் அந்த கவுட்ட மிஷின் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அதை திசை திருப்பமா பயன்படுத்தி இந்த ஊர் மண்ணை இன்னொரு பாதி படையை ரைட்ல இருந்து கொண்டு வந்து அந்த மிஷின்களை அழிக்க சொல்லி பிளான சொல்றாரு. நம்ம எல்லாரும் வெளியே போயிட்டா மதில் சுவர்ல யார் நிக்கிறது அப்படின்னு மன்னன் கேட்க, நம்ம இளவரசர் இருந்துகிட்டு நாங்க நிக்கோம் அப்படிங்காரு. அதாவது பெண்கள் குழந்தைகள் அவங்க எல்லாரும் மதில் சுவர்ல நின்று பாதுகாக்க போறாங்க. இவங்க பேசுற இந்த எல்லா பிளானையும் அந்த வியாபாரியோட தம்பிக்காரன் அங்க நின்று நைஸ் போல கேட்டுதான். பிறகு ஓகே பிளானை செயல்படுத்தலான்னு பிரிஞ்சு போறப்போ நம்ம கொசல்ஸ் நகரத்து மண்ணை நம்ம முகுட்டாவை கூப்பிட்டு ஒருவேளை போருக்கு போறலாம் திரும்ப வரலனா இனிமே நீதான் இந்த ஊருக்கு மன்னனு அவன்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போறாரு. ராஜா மாமா அவருடைய பாதி படையை கூப்பிட்டு கிளம்புறாரு. இவங்க மிஷினை வெளியே போய் அந்த கல்லெறியில மிஷின்களை அடிச்சு எரிச்சிட்டு திரும்ப ஊருக்குள்ள வர்றதுதான். அங்க மன்னனும் தன்னுடைய மனைவி இளவரசருக்கெல்லாம் டாட்டா சொல்லிட்டு மிச்ச படையை கூப்பிட்டுட்டு வெளியே போறாரு. இவங்க எல்லாம் வெளியே போயிட்டு இருக்க அந்த வியாபாரியோட தம்பி இவங்க யுக்திகள் எல்லாத்தையும் ஒட்டி கட்டுட்டு அந்த ரகசிய பாதை வழியா தப்பிச்சு ஊரை விட்டு ஓடிடுறான். அவன் நேர போய் மங்கோல்காரங்கிட்ட இவங்களை பத்தின அந்த ரகசியத்தெல்லாம் சொல்லல அதை பயன்படுத்தி வெளியே வந்த 2 படையினரையும் மங்கோல் வீரர்கள் அடிச்சு கொன்றுதாங்க. அதுலயும் நம்ம ரெட்டக்கை ராஜா மாமாலாம் சுத்தி 10 பேர் ஈட்டி வச்சு குத்தி நிப்பாட்டி இருக்க அங்க அமட்டு வரான், தூமச்சாவும் வரான். அப்போ தூமச்சா பட்டுக்கான்ட்ட ஏத்தி விட பட்டுக்கானு அமட்ட அந்த ரெட்டக்கை ராஜாவை கொல்ல சொல்றாரு. ஆனா அவனும் இவர் எனக்கு சண்டை போட கத்து கொடுத்த குரு, இவர் என்னால கொல்ல முடியாதுன்றதான். வெளியான பட்டுக்கானு நீ எனக்கு விசுவாசமா இருக்க, நான் விசுவாசத்தை இங்க காமி, அவனை கொல்லு அப்படிங்கிறது அவன் முடியாதுன்றதான். உடனே அந்த வியாபாரி பையன் இருக்கானே அவனை கூப்பிட்டு அவன் கையில வாழை கொடுத்து ராஜா மாமாவை கொல்ல சொல்ல அவன் கொஞ்சமும் யோசிக்காம அவரை வெட்டி கொன்றுதான். அதை பார்த்து மனசுடைஞ்சு போன அமட்டு அங்கிருந்து ஓடி போவ அவனுடைய அண்ணனான கொசல்ஸ் நகரத்து மண்ணை தன்னந்தனியா நின்று 10 பேர் எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம அமட்டும் டபுள் வால் உருவிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ண போவ இறுதியா அவங்க 2 பேருமே மங்கோலிய வீரர்கள் கையில குத்துப்பட்டு செத்துறாங்க. பிறகு மங்கோல்காரங்க அந்த கல்லெறியில மிஷினை வச்சு அந்த நகரத்துடைய மதில் சுவத்தை அடிச்சு உடைச்சிடுறாங்க. செவுறு பழந்தவன வழி கடைசின்னு சொல்லிட்டு மங்கோல் வீரர்கள் அங்க ஓடி வர அப்ப நம்ம வெஸ்னான்யா உடஞ்ச செவுத்துக்கு மத்தியில போய் தனியா நின்று பாட்டு பாடுறா. என்ன இவ பாட்டு பாடிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தனா அவ பாட்டை கேட்டு இறந்து கிடந்த வீரர்கள்லாம் திரும்ப எந்திரிச்சு வராங்க. அப்போ பட்டுக்காரனுடைய ராஜகுரு அவன் மன்னன்ட்ட போயிட்டு தலைவரே அவ பாட்டு பாடல, மந்திரங்களை போட்டு மம்மிகளை எழுப்புறா அப்படின்னு சொல்ல இவர் அரண்டு போய் பார்க்காரு. அதே மாதிரி எந்திரிச்சு வந்தவங்கலாம் ஒரு ஆளு 4 ஆளை போட்டு மிதிக்கா மங்கோல் வீரர்கள் வெறிகுண்டு வந்தவங்க அடி வாங்கின நாய் மாதிரி வள்ளுவள்னு குலைச்சிக்கிட்டு திரும்ப ஓடிடுறாங்க. இதா பார்த்த பட்டு இது சரிவதான்னு சொல்லிட்டு தூமச்சாக்கு சிக்னலை கொடுக்க அவன் தனியா குதிரை எடுத்துட்டு ஓடி போய் தூரத்துல இருந்து வெஸ்னான்யா நெஞ்சிலேயே அம்ப விட்டு கொண்டுதான். அவ்வளவுதான். இப்போ அந்த ஊரை காப்பாத்த யாருமே இல்ல. மங்கோல் வீரர்கள் மறுபடியும் வெறி கொண்டு ஓடி வர இதை பார்த்து நம்ம முகுட்டா லூத்த போடலாம் சாமான் எடுத்துக்கிட்டு நேரா உள்ள போறாங்க. அங்க வந்த இளவரசன் முகுட்டாட்ட நீதான் இனிமேல் இந்த நாட்டுடைய மண்ணை என்ன பண்ணணும் நீயே சொல்லுன்னு கேட்கான். ஊர் செவுறு உடஞ்சிட்டனால எதிரிகளை தாக்கு பிடிக்க முடியாது, எல்லாரும் இளவரசரோட கோட்டைக்குள்ள போயிடும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இவங்க போயிட்டு இருக்கும் போதே மங்கோலிய வீரர்கள் உள்ள பூந்துடுறாங்க. உடனே இளவரசரை மட்டும் உள்ள தனியா அனுப்பிட்டு இவங்க எல்லாரும் எதிரிகளை தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுல வெள்ளி கலைஞன் சொல்லி கலைஞன் எல்லாரையும் அறுத்து விட்டுதாங்க. இறுதியா நம்ம முகுட்டாவையும் முதுகலே குத்தி கொண்டுதாங்க. இதை பார்த்த உடனே அந்த ஊர் ராணியும் இளவரசனை கூட்டு போயிட்டு அந்த கோட்டைக்கு கீழே இருக்கிற ரகசிய ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ தூமச்சா ஊருக்குள்ள வந்துடுறான். அந்த சில்வண்டி இளவரசனை எங்க அவனை என் கையாலே கொல்லணும்னு வெறியோட சுத்துறான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா மங்கோல் வீரர்கள் நம்ம கொசல்ஸ் நகரத்து வீரர்கள் எல்லாருமே வெட்டி கொண்டுதாங்க. இறுதியா லூத்தபோர் மட்டும் தான் உயிரோட இருக்கான். அப்போ மங்கோலியர்கள் அவனை சுத்தி நிக்க உள்ள வந்த தூமச்சாவோ நான் சொல்றத உன் மொழியில அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு அந்த வியாபாரியை கூட்டு பேச சொல்ல அவனும் லூத்தபோர் பேசாம சரண்டராரு. அந்த இளவரசன் எங்க இருக்காங்கிற உண்மையை மட்டும் சொல்லி இவங்க உன்னை உயிரோட விட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல சரி அப்படின்ட்டு லூத்தபோரும் கையில உள்ள வாழை கீழே போட்டுதான். ஆனா சட்டார்னு கீழே இருந்த ஈட்டியை அவன் காலாலே தூக்கி கையில புடிச்சு ஒரு சொருக அந்த வியாபாரி கண்ணுலையே அவன் பாடியை கீழே விழுந்துட மற்றவங்க எல்லாம் சேர்ந்து லூத்தபோரை பாடியாக்கிடுறாங்க.
பண்ணிடுறாங்க. இறுதியா இளவரசனை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தும் எங்கும் கிடைக்கல. அதனால தூமச்சான் இந்த மொத்த ஊரையே தீ வச்சு எரிச்சிடுறான். பிறகு தன்னந்தனியா நின்று வானத்தை பார்த்து, எப்பா உன்னை கொன்னவங்களெல்லாம் நான் கொன்னு அவங்க ஊரையே எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. யாருன்னு திரும்பி பார்க்க சட்டுன்னு நம்ம உலிபா தூமச்சாவோட நெஞ்சிலே ஒரு வாழை இறக்கிடுறான். அத்தோட அவனும் சோழி முடிஞ்சிடறான். அதுக்கு பிறகு மங்கோலியர்கள் அந்த இளவரசனை பல ஊர்களில் தேடி அலைஞ்சிட்டாங்க. ஆனா அவர் எங்கேயுமே கிடைக்கல. சில நாள் கழிச்சு காமிக்காங்க, அங்க இருக்கிற காட்டு வழியா மங்கோலிய வீரர்கள் படைசூழ அந்த வியாபாரியோட தம்பி ஊரை விட்டு கிளம்பி வேற இடத்துக்கு போய்கிட்டு இருக்க ஒரு விசில் சத்தம் கேக்கு சட்டுன்னு 4 திசையில இருந்து அம்பு பறந்து வந்து எல்லா மங்கோலிய வீரர்களும் குத்தி கொன்றுது. யாருன்னு பார்த்தா நம்ம உலிபா. அவனுடைய திருடர்களோட காட்டுக்குள்ள பூந்தவன் இறந்து போன அந்த வெள்ளி கலைஞனோட தங்கச்சியை மனம் முடிச்சு காட்டுக்குள்ளே இவன் வாழ்க்கையை தொடர அதோட படம் முடியுது. இன்னைக்கு பார்த்து இந்த படம் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இன்னும் பல வித்தியாசமான படங்களை பார்க்க விவோடி ஃபிலிம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.